வெல்கம் டு பவித்ராஸ் அடுப்படி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுவையான கட்லெட். கட்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வாங்க போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கட்லெட். கட்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் முதல்ல பார்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு நான் ஒரு 1/2 கிலோ எடுத்து வேக வச்சு அதுக்கப்புறம் மசிய வச்சு எடுத்துட்ருக்கேன். கொஞ்சோண்டு பட்டாணி அதையும் வேக வச்சு வச்சுக்கோங்க. ஒரு கேரட் துருவலாக அரிஞ்சிக்கோங்க. கொஞ்சோண்டு கலக்காய் கொட்டை எடுத்துருக்கேன். சோம்பு, கரம் மசாலா, மிளகாத்தூள், பச்சை மிளகா ஒரு 2 பொடியாக அரிஞ்சிருக்கேன். விதையெல்லாம் எடுத்துருங்க, பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. கொத்தமல்லி, தூள், இஞ்சி, இவ்வளோதான். அதுக்கப்புறம் பிரெட் கிராம்ஸ், அதுக்கப்புறம் மைதா. அதை கலக்கி அதில் நீங்கள் தோய்ச்சி எடுக்கிறதுக்கோசம் மைதா, தேவையான அளவு உப்பு. இப்போது பேஷனில் வேக வச்ச உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். பட்டாணி வந்துருச்சு. தண்ணி இருக்கக்கூடாது எதுலேயும். கேரட், கலக்காய் கொட்டை, சோம்பு, கரம் மசாலா சும்மா சிட்டிக்கு தான் போடுறேன். அதே மாதிரி மிளகாத்தூளும் உங்களுக்கு கொஞ்சமாக அந்த அப்புறம் போதும். பச்சை மிளகாய் 2 கிள்ளி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, இஞ்சி தூள், இவ்வளோதான். இதை போட்டு உங்களுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா இதை பிசைஞ்சுக்கணும். இப்போ இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கையில் வச்சு இப்படி பண்ணிவிட்டு கையிலே நீங்கள் நல்லா இப்படி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட ஒரு இதில் வச்சு இப்படி தட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஷேப் வரும். இப்போ இதை மைதாவில் ஒரு டிப் பண்ணிட்டு பிரெட் கிராம்ஸில் ஒரு டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு கட்லெட் ரெடி. இப்போ இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஷேப் இதை பாருங்கள், அழகாக வந்திருக்கு. உங்களுக்கு என்ன ஷேப் வேணாலும் பண்ணிக்கோங்க. நான் ஒரு இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்கேன். இப்போது பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நீங்கள் இது நிதானமாக தான் ஃப்ரை ஆகணும். அர்ஜென்ட் படக்கூடாது. அப்படியே கொஞ்சமாக திருப்பி போட்டுக்கோங்க. தீ ரொம்ப இருக்கக்கூடாது. முதல்ல கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தீ குறைச்சிடுங்க. நிதானமாக வேகட்டும். திருப்பியும் இப்படி இருந்தது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகும். போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பொன்னிறமாக ஆயிடுச்சு கட்லெட். இந்த ஸ்டேஜுக்கு தான் நீங்கள் எடுக்கணும். சூடான சுவையான கட்லெட் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு. சூப்பராக பாருங்கள், சூப்பராக இருக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.